ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி 1 வீக்காக வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. பிகாஸ் திருவிழா அம்மா ஊரில் இங்கேயும் திருவிழான்றதுனால என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. பட் 1 வீக் பிஃபோர் எடுத்த பிக் தான் இது எல்லாமே. ஊரில் ரொம்ப வருஷம் கழித்து 5 டேஸ் வந்து திருவிழா நடந்து திரௌபதி அம்மனுக்கு வந்து தீமிதி திருவிழா வந்து பண்ணுவாங்க. ஸோ அது ஆஃப்டர் ஒரு 5 இயர்ஸ் கழித்து நாங்கள் இந்த திருவிழா வந்துட்டு 5 இயர்ஸ் இல்லை ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. 10 இயர்ஸ் கழித்து நாங்கள் இதை பார்க்குறோம். இந்த மார்னிங்கில் இந்த கூத்து சொல்லுவாங்க, தெருக்கூத்து. இது மார்னிங்கில் வந்து இது மாதிரிலாம் வந்துட்டு பண்ணுறது. நைட்டில் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நைட்டில் கண் விழித்து பார்க்க முடியாமல் இருக்கிறதுனால மார்னிங்கில் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு உட்காந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதாவது சிவன் பார்வதி அந்த திரௌபதியோடைய கதை ஃபுல்லாக வந்துட்டு இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கொஞ்சம் தான் புரியும், பட் பெருசாக புரியாது. கம் டு த பாயிண்ட். நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, இந்த திருவிழாவை அப்போ தான் வந்துட்டு ஒரு வருஷமும், அதாவது நாங்கள் 4 பேருமே வந்துட்டு ஒன்றா கேதர் ஆகிறது. அதாவது சின்ன பிள்ளையிலேருந்து அப்போலாம் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு இதெல்லாம் உட்காந்து பார்ப்போம். குழந்தையில உட்காந்து பார்க்குறோமோ இல்லையோ முன்னாடியே வந்து இடம் பிடிச்சி வச்சுருவோம். பாய் போட்டு உட்காந்து இடம் பிடிச்சிருவோம். பட் அங்கே போய்ட்டு நல்லா தூங்குவோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க. பாரு, 4 பொம்பளை பிள்ளைங்க என்னத்தை படிக்க வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிற, ஏன் தமிழ் மீடியம் படிக்க வச்சா படிக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சொல்ல முடியாத விஷயங்கள், சொல்லக்கூடிய விஷயங்கள் மாதிரி நிறைய பேசியிருக்காங்க. நிறைய கண்ணால் காதால் கேட்டிருக்கேன். கண்ணால் நம்மளை அப்படியே அசிங்கப்படுத்துறத பார்த்துருக்கோம். அப்படியே வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒன்றா கேதராகி நிற்பாங்க. நாங்கள் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி ஆப்போசிட்டாகவே எல்லா விஷயங்களுமே நடந்துச்சு. படிக்க வைக்க வேணான்னு சொன்னவங்க முன்னாடி கெத்தாக திமிராக என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இப்படி தான்ப்பா இருக்கணும், பொண்ணுங்கன்னா இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இன்றைக்கி நாங்கள் நின்று இருக்கோம். அது எல்லாத்துக்கும் காரணம் அப்பா அம்மா மட்டும்தான். என்ன சொன்னாலும் யார் என்ன பேசினாலும் எங்களை படிக்க வச்சாங்க. படிக்க வைக்கிறது அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம். படிப்புடைய வேல்யூ வந்துட்டு யார் கேட்டாலும் எனக்கு தெரியாது, பட் எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இன்றைக்கி இப்படி ஒரு லைஃப் கிடச்சிருக்கு. எல்லாருமே ஒரு பொசிஷனில் இருக்கும். எல்லாருமே ஒரு பெரிய போஸ்டிங், நல்ல சேலரி, நல்ல லைஃப் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வர்றது. லைஃப்பில் எல்லாமே ஒரு சைக்கிள் தான். அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் எந்த இடத்துலையும் எந்த நேரத்துலையும் எதையுமே ட்ராப் பண்ணாமல் லைஃப் இப்படி தான் போகும், இப்படி தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா லைஃப் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய மெச்சூரிட்டியோட நல்லா செம்மையாக இருக்கும் லைஃபு. சின்ன சின்ன கஷ்டங்களையும் என்ஜாய் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு இருங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறத கண்டிப்பாக யோசித்து பாருங்கள், உங்களுக்கும் புரியும். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ்க்கு பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.